இன்னைக்கு வந்திருந்தேன். இன்னைக்கு நம்ம வந்தோமே, ஊர்வலம் நடத்தினமே, நம்ம பெண் பிள்ளைகள் இருக்க, நம்ம கோயில் இருக்க அப்படின்னு தான் எல்லாரும் வாரோம். இளைஞர்கள், நான் ஒன்னே ஒன்று தான் சொல்றேன் தம்பி, நான் உங்க எல்லாத்துக்கும் சொல்லுதேன். நம்ம சமுதாயத்தை ஒருத்தன் இழிவுபடுத்துறோம்னா அதுக்கு காரணமே நம்ம செய்யற ஒரு சில விஷயங்கள் தான். அதை செய்யாதீங்க. பசுமுன்னா நீங்க நம்ம தேவச்சந்திக்கு போறோம், ஏழாம்படை முருகன் சொல்றோம். ஏழாம்படை முருகன் கோயிலுக்கு எப்படி போவோம்? முருகன் கோயிலுக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு எப்படி போவோம்? நம்ம மாலை போட்டு வந்து செருப்பு இல்லாம விரதம் இருப்போம்ல. அப்ப ஏழாம்படை முருகன் சொன்னா பசுமன் முத்துராமலி தேர் இடத்துக்கு போகும்போது குடிக்காம போனோம். அதே மாதிரிதான் இந்த மண்ணுல நடக்கக்கூடிய தேவர் மண்டகப்படிக்கு குடிக்காம வரணும். நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சில விடயங்கள்ல பாசத்துல நீங்க பண்றீங்க, அதுல மாட்டுக்கிறது இல்ல. ஆனா அது தப்பாயிரும். நம்மளை சீண்டணும் சொல்லி ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்க வேணும்னே வம்பிழுத்துருவாங்க. அப்ப அவங்களை அட்டாக் பண்ணும்போது இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு நினைப்பாங்க. தேவர் ஜெயந்தியை எப்படி நிப்பாட்டணும்? பசுமோன்ல ஐயாவை சாமி கும்பிட போன நம்ம தேவமார 12 பேரை பெட்ரோல் கொண்டு வீசி கொலை செஞ்சானுவோம். ஏன் எதுக்கு கொலை செஞ்சான்? 12 அப்பாவிய கொண்டானுங்க. எதுக்கு கொண்டாந்துருமா? தேவர் ஜெயந்தி நடத்தக்கூடாதுன்னு கொண்டானா. அதுக்கப்புறம் தான் 144 போட்டான். தண்டனை பாருங்க, செத்தது நம்ம. ஆனா நம்ம தேவர் ஜெயந்திக்கு 144, அதுக்கு தண்டனையே நமக்கு. ஆனா அவன் 144 போட்டதுக்கு அப்புறம் தான் லட்ச லட்சமா தேவமாரணிக்கு போனோம். அதனால எந்த 144 எங்களை அடக்க முடியாது. புரியுதுல? அதுல மாட்டுக்கிறது இல்ல. நீங்க ஒழுங்கா இருங்க, நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருங்க.